ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் முதல் மார்ச் மாதம் இடையிலான காலகட்டத்துல நம்ம சென்னை நகருக்கு வர ஒரு விருந்தாளி அப்படின்னா நிச்சயமா அத ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ சொல்லலாம். தன்னுடைய மொத்த வாழ்நாளையுமே கடல்ல கழிக்கும் இந்த ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் அதோடைய முட்டைய இடுறதுக்காக மட்டும் கரையை நோக்கி வருது. நம்ம சென்னை நகரை பொறுத்தவரையில இந்த ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் டிசம்பர் மாதத்துல இருந்து மார்ச் மாதம் இந்த காலகட்டத்துல நம்ம சென்னை கரையில வந்து அதோடைய முட்டைகளை இட்டுட்டு மறுபடியும் அது கடலுக்கு போயிடும். இப்படி வர டர்ட்டில்ஸ் 1, 2 அப்படின்ற எண்ணிக்கையில வராது. கூட்டம் கூட்டமா தான் வரும். ஒரு ஆயிரக்கணக்கான டர்ட்டில்ஸ் வந்து கரையை நோக்கி வந்து தன்னுடைய முட்டையை இட்டுட்டு மறுபடியும் இவையெல்லாம் கடலுக்கு போகும். இப்படி இந்த ஆலிவ் டர்ட்டில்ஸ் இட்ட முட்டையுடைய ஹேச்சிங் டைம் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு 45ல இருந்து ஒரு 65 நாட்கள். இந்த 65 நாட்களுக்குள்ள பெரும்பாலான ஆலிவ் டர்ட்டில்ஸ் எக்ல இருந்து ஹேட்ச் ஆகி கடலை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்கும். இப்படி கடற்கரையில இந்த ஆலிவ் டர்ட்டில்ஸ் இடும் முட்டைகளை பாதுகாக்கிறதுக்குன்னு நிறைய அமைப்புகள் செயல்படுது. எஸ்பெஷலி நீலாங்கரை, பெசன்ட் நகர் போன்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் வந்து கரைக்கு வந்து தன்னுடைய முட்டையிட்டுட்டு கடலுக்கு போகிறது அப்படின்றது வழக்கமான விஷயம். டர்ட்டில் நெஸ்டிங் அப்படின்னே சொல்லுவாங்க. வழக்கமாக இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் ஒவ்வொரு வருடமும் நடக்கும். ஆனால் இந்த முறை ஏகப்பட்ட ஆலிவ் டர்ட்டில்ஸ் இறந்து கரை ஒதுங்கிட்டு இருக்கு. லாஸ்ட் ஒரு 1 மந்த்ல மட்டும் புலிகேட்டுக்கும் கோவளத்திற்கும் இடையிலான கடற்கரை பகுதியில் 350க்கும் மேற்பட்ட ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் இறந்து கரை ஒதுங்கி இருக்கு. இந்த மாதிரி ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் இறந்து கரை ஒதுங்கிறது அப்படின்றது புதிய விஷயம் கிடையாது. 2015 ஆகட்டும் இல்லைன்னா 2017ஆம் ஆண்டாகட்டும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்துதான் இருக்கு. ஒரு 25 இறப்புகள் 50 இறப்புகள் அப்படின்றத பார்த்துருப்போம். ஆனால் 350ல இருந்து 500 ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் இறந்து கரை ஒதுங்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நம்பர். இந்த மாதிரியான ஒரு உயிரிழப்பு இதற்கு முன்னாடி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு 25, 50 அப்படின்ற மாதிரியான எண்ணிக்கைகள்ல உயிரிழப்பானது ஏற்பட்டிருக்கு. ஆனால் ஒரு 350ல இருந்து ஒரு 500 இறப்பு அப்படின்றது இதற்கு முன்னாடி நடந்தது இல்லை அப்படின்ற மாதிரி என்விரான்மெண்டலிஸ்ட் சொல்றாங்க. இந்த இறப்புக்கு பின்னாடி பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். இந்த ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் எல்லாம் நோய்வாய்ப்பட்டு ஏதாவது ஒரு பாக்டீரியா தொற்றோ இல்லைன்னா ஒரு இன்ஃபெக்ஷனோ ஏற்பட்டு பெரிய அளவுல இறப்பு நேரத்துக்கு காரணமா இருக்கலாம். இல்ல பொல்யூஷன் ஒரு மிக முக்கியமான காரணமா இருக்கலாம். இன்னொரு மிக முக்கியமான காரணமா எது இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நம்ம ஃபிஷர்மேன் யூஸ் பண்ற ஃபிஷிங் நெட்ஸ் ஒரு மிக முக்கியமான காரணமா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எதனால இந்த இறப்புகள் ஏற்பட்டது அப்படின்றதுக்கான இன்வெஸ்டிகேஷன் கூடிய சீக்கிரம் தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். எதனால இறந்திருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு 90% இந்த இறப்புகள் பின்னாடி மனிதனோட செயல்பாடுகள் தான் காரணம். பல்வேறு விஷயங்கள் நம்ம சென்னையுடைய மெரைன் எக்கோசிஸ்டம் எடுத்துட்டு இருக்கு அப்படின்றது தான் இந்த இறப்புகள் காட்டுது. கடலை சுத்தமா வச்சுக்கிறதுக்கும் மீன் வளங்களை பாதுகாக்கிறதுக்கும் இந்த ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் மறைமுகமாகவும் நேரடியாகவும் ஒரு மிகப்பெரிய பங்களிக்குது. இப்படிப்பட்ட ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் இறந்து கரை ஒதுங்கிறது அப்படின்றது நிச்சயமா ஒரு நல்ல தகவல் இல்லை. இதே மாதிரி சேனல் இருந்து தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.